அது மக்களுக்கான தொழில்நுட்பமாக மனித குலத்திற்கான தொழில்நுட்பமாக அமையும் என்கிற வகையில கூறி உங்களை இன்னும் சொல்லப்படால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள் ஐயா நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வழியில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல புதிய புதிய நிகழ்வுகள் வாய்ப்புகள் நமக்கு வந்து தேடி வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூரில் அறிவுசார் மையம் என்ற ஒரு மையம் இன்னைக்கு சரபோதி வளாகத்துல தமிழக அரசால் உருவாக்கான செக்ஷன் இருக்கு. அது ஏன் அந்த மாதிரி ஒரு அறிவுசார் மையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது? போட்டித் தேர்வுடைய மாணவர்களுக்கு இன்னைக்கு பார்க்கிறோம் ஒவ்வொரு எல்லாவற்றுக்கும் ஒரு போட்டித் தேர்வுகள். லாவுக்கு போக வேண்டும் என்றால் அரசு பணிக்கு என்றால் SSC மத்திய அரசாங்கத்துல மாநில அரசாங்கம் TNPSC என்ற சொல்லி குரூப் 1, 2 என்றெல்லாம் எழுதுறோம். அப்ப இந்த தேர்வுகளை பற்றி தேர்வுகளுக்கான வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க முறையில மிகச்சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மையம். அந்த மையத்தை நம்முடைய மாணவ செல்வங்கள் குறிப்பாக 10th + 2 முடிச்சாச்சுனாக்க நீங்க அந்த மையத்தை விசிட் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய வசதிகளை வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்க வேண்டும். பாத்தீங்கன்னாக்க மிக எளிய முறையில் தமிழில் படித்தால் கூட நாம் IAS ஆக முடியும் என்கிற நிலை இன்னைக்கு உருவாகி இருக்குது. தமிழில் படித்தால் மிகச்சிறந்த அறிஞர்களாக வர முடியும் இருக்கிறது. நீட் தேர்வுல எழுத முடியும் என்கிற நேற்று நாளை திருச்சியில ஒரு நீட் பையத்தில் நான் பேசின இருக்கிறது. அதை நீங்க அரசாங்கத்திடம் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்படி அதையும் கூட உருவாக்குவோம். இன்னும் சொல்ல போனால் எதை படித்தாலும் எத்தனை படித்தாலும் 12ஆம் வகுப்பு வரை நாம் படிக்கக்கூடிய படிப்பு தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய படிப்பு. உருவாக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த நிபுணர், மிகச்சிறந்த அந்த ஆர்கிடெக்ட் நம்முடைய மெண்டல் அவருடைய அந்த ஆய்வகத்திலே பெரிய தேவாலயத்தில் ஆய்வகம் இருக்கிறது. அந்த ஆய்வகத்திலே நான் அந்த பிர்னோ என்ற நகரத்தில் என்னுடைய ஆராய்ச்சி பட்டத்தை அங்கேதான் மேற்கொண்டேன். என்னுடைய மிகப்பெரிய உயரிய அடுத்த பணியாற்றி விட்டுத்தான் இந்தியாவிற்கு வந்தேன். இந்தியாவில் எல்லாம் பணியாற்றி விட்டுத்தான் தஞ்சையில் இருக்கக்கூடிய நம்முடைய நகரில இங்க இருக்கக்கூடிய பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஃபவுண்டர், அந்த டிபார்ட்மெண்ட் ஃபவுண்டராக இருந்து அந்த துறையை இங்க உருவாக்கினோம். அதிலே படித்த வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 2 ஆய்வு கட்டுரைகள், சர்வதேச தரம் வாய்ந்த ஆய்வு கட்டுரைகள் எனது பெயரிலே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கோ ஆத்தராக என்னுடைய மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறேன். அந்த மாணவர்கள் நிச்சயமாக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்கிற வகையிலே அந்த மாணவர்களோடு பெருமையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு மாணவனால் எனக்கு உலகின் மிக உயரிய விருது ஒன்று கிடைத்தது. அது கொரிய நாட்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்ம சொல்லக்கூடிய சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டி என்னுடைய மாணவன் சிப்சங்கர் கிரி என்கிற மாணவன் அங்கே மிகச்சிறந்த உலகனார் பெருந்தலைவர் போடுதற்குரிய ஐயா அவர்களை மீண்டும் மீண்டும் வணங்கி அவருடைய பிறந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்களையும் கருத்தந்தை அவர்களையும் எமக்கெல்லாம் மிகச்சிறந்த வழிகாட்டியாக என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஐயா அவர்களையும் முதல்வர் அவர்களையும் பாராட்டி வாழ்த்தி நிறைவு செய்கின்ற. நன்றி, வணக்கம்.